கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுச நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான ஒரு பாடத்துக்குள்ளாக கலந்து செல்லலாம். நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற 14வது அத்தியாயத்தில் இன்னைக்கு பாகம் 3 நம்ம கவனிக்கலாம். ஸோ நம்ம 14வது அத்தியாயத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள். ஸோ எர்த்லி ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த நியூ கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் 2 கிளாஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ரிவிஷனுங்கும் போது நிறைய நமக்கு கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதியிருக்காரு வேதாகமத்தில். அப்படி இருக்கும் பொழுது அதில் குறிப்பிட்ட விஷயத்தில் நமக்கு சரியாக நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குது. சில விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு நடைமுறையில் வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில் பின்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது கூட நமக்கு தேவன் சில பொறுப்புகளை கொடுத்துருக்கார். அப்படிங்கும் போது அந்த பொறுப்புகளையும் அந்த தாளந்துகளையும் அந்த ஸ்லாக்கியங்களையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் வசனத்தின் அடிப்படையில்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போது இது ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஒரு பிபிடி போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பித்தோம். ஸோ என்ன பதிலும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, புது சிருஷ்டி கடன் வாங்கிறது கூடாது, அது நல்லா இருக்காதுங்கிறத வசனத்தின் அடிப்படையிலையும் பார்த்தோம். எதனால பார்த்தோம் அப்படின்னா, வசனம் ரொம்ப கிளியராக இருந்தது. நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பிலே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்த்தோம். சரி, அப்படி இருக்கும் பொழுது கடன் வாங்கக்கூடாது புது சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போது கடன் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன பதில் சொன்னோம் நம்ம? தாராளமாக கடன் கொடுக்கலாம். அப்படி கடன் கொடுக்கலாங்கும் போது எப்படி வேணால் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கோம். தேவன் ஒருவேளை கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை வச்சுருந்தாலுமே அந்த அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளெஸிங்ஸ் யாரோடது அப்படின்னா, நம்ம பிதா நமக்கு கொடுத்தது இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்னவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அதை எந்த அளவுக்கு தவறாக கையாண்டக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பார்க்கும்போது என்ன நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி கோட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு இந்த ஃபினான்ஸு பட்ஜெட்டிங்லாம் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அதே நேரத்தில் எந்த வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்திற்குள்ளாக ஒரு குடும்பத்தை ஒரு புது சிருஷ்டி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிச்சுட்டு நம்ம அநேக டைப்ஸ் கூட பார்த்தோம் இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, புது சிருஷ்டி கடன் கொடுக்கக்கூடிய காரியங்களில் வாங்கக்கூடிய காரியங்களில் உள்ள அநேக விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய சிச்சுவேஷன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ பிரதர் 3ஆக கேட்டகரைஸ் பண்ணலை. ஒரு புரிதலுக்காக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காமனாக இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் நிறைய கேள்விகளோட முடித்தோம் இல்லைங்களா? புது சிருஷ்டி இன்ட்ரெஸ்ட் வாங்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது கூட, ஒருவேளை வர்த்தக ரீதியாக வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம என்ன பிரதர்ஸ் நமக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னா, வர்த்தக ரீதியாக வாங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வாங்கலாம், தப்பில்லை அப்படின்னு. பட் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கும்போது, என்றைக்குமே நியூ கிரியேஷன் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிடலாம் இந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதனால் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேளை நம்ம அதுலேயும் இருக்குது கந்து வட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் பிரதர் எழுதியிருக்காரு. அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி பிரதர் எழுதலை. பிரதர் ஒருவேளை இப்போ நம்ம மத்தியில் இந்தியாவில் இருந்திருந்தால் இப்போ இருக்கக்கூடிய அந்த வட்டிக்கு வட்டி அதிகப்படியான ஒரு நியாயம் இல்லாத ஒரு வட்டிங்கிற ஒரு விஷயம் அந்த காலத்தில் யூஎஸில் இருந்திருக்குமானா தெரில. ஆனால் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிரதர் எழுதியிருக்காரு. பட் நம்ம என்ன தான் ஒரு டிசிஷனுக்குள்ளாக நம்ம பர்சனலாக வந்தோம் அப்படின்னா, நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு என்ன பண்ணிட வேண்டாம் என்றைக்குமே நம்ம. ஏன்னா இது ஒருவேளை பழக்கப்பட்டுட்டோம், ஒருவேளை அதிகப்படியான ஒரு லாபத்தின் நோக்கத்தில் நம்ம ஒரு வேளை யாருக்காவது கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே நம்மளோட ஹேபிட்டாக கூட என்ன பண்ணிடலாம், ஃப்யூச்சரில் மாறிடலாம். மாறியும் அந்த நான் வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? நமக்கு அதிகப்படியான ஒரு
ட்ரையல்ஸ், அதிகப்படியான ஒரு சிக்கல்கள், இல்லை கண்ணி சாத்தான் வைக்கக்கூடிய சோதனைகள் வந்து எதில் வரலாம்? நமக்கு சகோதரர்கள் மத்தியில் அதிகமாக நம்ம இந்த ஒரு ஃபினான்ஸை எடுத்து கையாளும் பொழுது நமக்கு உள்ளே வரலாம். அப்படிங்கும் பொழுது அப்பேற்பட்ட அந்த மனக்கசப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அவாய்ட் பண்ணுறதுக்காக சில ஹை ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது கூட என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, பெட்டி பாரோவிங் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத கூட பார்த்தோம். சிறிய சிறிய கடன்கள், அயலகத்தாரிடம், நெய்பர்ஸ் கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சின்ன சின்னதாக வாங்கக்கூடிய இந்த உப்பு சர்க்கரைக்கு கூட எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம். என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படின்னு. அதே நேரத்தில் அவங்க நம்ம கிட்ட கேட்கும் பொழுது என்ன கொடுக்கலாம்? நம்ம தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு என்னவும் ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் அப்படி ஏதாவது கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணிட வேண்டாம் என்றைக்குமே அப்படின்னா, ஒரு விருந்தாளிகளை போட என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, கொஞ்சம் உரிமை அதிகமாக எடுத்துட்டு அவர்களுடைய நேரத்தை வந்து விரயம் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதுக்கு வேதாகமத்துலேருந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் சொன்னோம். பட் ஆனால் அதை ஃபுல்லாக டச் பண்ணி கிளியராக சொல்லலை. ஏன்னா போன கிளாஸில் நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிளை ஃபுல்லாக பார்க்கல. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போயிருப்பார் இல்லைங்களா, அவருடைய முதலாம் வருகையில். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கேயாவது கெஸ்ட்டாக போகும் பொழுது எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. இந்த எம்மாவு சீடர்கள் 2 பேர் வந்து இன்வைட் பண்ணும் பொழுது அவர்கள் கூட கிரைஸ்ட் வந்து பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம போன வாரம் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம். அப்போ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது பிரதர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, புது சிருஷ்டி சகோதரிகள் என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, என்றைக்குமே அழையா விருந்தாளிகளாக ஒரு இடத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக எழுதுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை, எங்கேயுமே மறுக்கல. அன்இன்வைட்டடாக போகலாமா அப்படின்னா, நம்ம சில நேரம் என்ன தான் பண்ணுவோம், பிரதர் நாங்களே என்னைக்காவது தான் சேர்ந்து பேசுகிறோம், பழகிறோம், அது லவ்வில் இருக்கட்டும், தப்பில்லை. பட் என்றைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த நியூலி கான்செக்ரேட்டட் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் தேவன் ஒரு வேலையை வச்சுருக்கார் இல்லைங்களா. தேவன் நம்மளையும் அழைச்சிருக்கார், நமக்கும் ஒரு வேலையை வச்சுருக்கார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, தேவனுக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கும் பொழுது என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, அந்த டைமை கூட நம்ம வந்து என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, ரொம்ப கேர்லெஸ்ஸாக பயன்படுத்திடக்கூடாது. சிலர் நம்ம நியாயப்படுத்துவோம் இல்லைங்களா, நான் வந்து வேர்ல்ட்லேயே அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலை, நான் பிரதர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எது மட்டுமே பிரதர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது ப்ரொடக்டிவ் டைமுங்கிற ஒரு மைண்டில் நம்ம வச்சுருப்போம்னா, சொந்தக்காரங்களை வேணான்னு சொல்லியிருப்போம், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நோ சொல்லியிருப்போம், அநேக உலக பிரகாரமான தொடர்புகளை கட் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன பண்ணிடுவோம் நம்ம மைண்டில் அப்படின்னா, நம்ம சரியான பாதையை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவோம்னா, நிறைய டைம் கான்செக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்படி பிரதர் நீங்கள் தான் சொல்கிறீங்க, சண்டே ஒரு நாள் கூடுறது மட்டும் பத்தாது ஃபெல்லோஷிப்க்கு அப்படிங்கும் பொழுது என்ன எடுத்துக்க வேண்டாம் நம்ம அப்படின்னா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட டைம் கிடைக்கும் போது ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஒன்று போல கூடி யாரோ ஒருத்தர் வீட்டில் ஐக்கியப்பட்டு உட்கார்ந்து நல்ல ருசியான பதார்த்தங்களை சமைச்சோ இல்லை வாங்கிட்டோ சாப்பிட்டுட்டு எப்படி தேவனுக்காக ஓடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட என்ன தான் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னா, ப்ரொடக்டிவாக நம்ம எதுவும் யூஸ் பண்ணலை, ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாமான்றதை யோசிக்கிறதுக்காக ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு டைமை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் கூட நம்ம பார்க்கலாம். அப்போ சகோதரிகள் கூடுறதுங்கிறது நோக்கம் சரிதான், தப்பு இல்லை. அந்த கூடக்கூடிய அந்த டைமை கூட நம்ம எந்த அளவுக்கு நியாயமானதாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வேதாகமத்தில் கூட இந்த வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதை வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். ஓகே, இதுதான் வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் இவங்க யாரை என்கவுண்டர் பண்ணுறாங்க, யாரோட சந்திக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நேற்று கூட டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம் பிரதர்ஸோட. யார் இந்த 2 சீடர்கள், யாராக இருக்கலாம், யாராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த 2 பேர்? அப்போஸ்தலர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ பிரதர் என்ன கமெண்ட்ரிஸ்லேயும் கொடுத்துருக்கார், வசனமும் நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எப்படிங்கும் பொழுது லூக்கா 24:13, லூக்கா 24:28 வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். அண்ட் 33 கூட நமக்கு சில
எவிடென்ட்டான ரிலேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு அப்போஸ்தலர் இருக்காருன்றது நம்ம 33 வேர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா 11 பேரும் தனியாக இருந்தாங்கன்ற மாதிரி வசனம் இருக்கும். அப்படின்னா அந்த 12 பேரில் யாரோ ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அது வசனமே இருக்குது, சீமோன் பேதுருன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது இன்னொரு கேரக்டர் யாருங்கிறதும் வசனத்தில் இருக்கும். எப்படின்னா கிளையோப்பா, ஸோ கிளியோபாஸ் அப்படின்னு சொல்லி பிரதரும் அதை வந்து கமெண்ட்ரிஸில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் தான் சந்திக்கிறாங்க. இப்போது தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல இன்வைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்வைட் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலை, கூப்பிட்டு அடுத்த செகண்டே ஓகே நான் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல. வசனம் இருக்கும், வாசிக்கலாம். லூக்கா 24:28. லூக்கா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஆக்சுவலி என்ன பண்ணலையா, ஏசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே போல எப்படி காட்டுறாராம். அப்போது உடனே இங்கே தப்பாக எடுத்துக்கூடாது, ஏசு கிறிஸ்து பொய் சொல்கிறாரா பிரதர்? அப்போது அந்த மாதிரி இல்லை. அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்மளை கூப்பிடுறாங்க, வாங்க வீட்டுக்கு ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே பேக் இங்கேயே ரெடியாக தான் இருக்குது, நான் பேக் பண்ணிட்டேன் முன்னாடியே, நீங்கள் இப்படி கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட போனால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. யோசிக்கணும் முதல்ல. அவங்க கூப்பிடக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு ஜென்யூனான ஒரு இன்வைட் இருக்கா, ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்வைட் இருக்கா. ஸ்பெஷல்னு மீன் பண்ணுறது ஆடம்பரமாக இன்வைட் பண்ணும் அந்த மாதிரி சொல்லலை. ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்வைட்டாக இருக்கா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வைட்டாக இருக்காங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு ஏசு கிறிஸ்து என்ன பண்ணலை அப்படின்னா பொய்லாம் சொல்லலை, மாய்மாலம்லாம் அவர் பண்ணலை. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க வருந்தி கூப்பிடுவாங்க, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னோடனே ஏசு கிறிஸ்து அவங்க போவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதே நேரத்தில் இன்னமும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். ஏசு கிறிஸ்து அவங்க போயிட்டு என்ன பேசியிருப்பார் அவங்க வீட்டில் சாப்பிட்றாருன்னா, ஈவில் ஸ்பீக்கிங், சர்மைசிங். ஸோ எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்மளும் ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்தாளிகளாக போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அழையா விருந்தாளியாக போகக்கூடாது முதல்ல. அதையும் மீறி போகிறோம் அப்படின்னா அது சகோதரன் சகோதரியாகவே சத்தியத்தில் விசுவாச வீட்டாராகவே இருந்தாலும் நம்ம டைமும் வேஸ்ட் ஆகாமல் அவங்க டைமும் வேஸ்ட் ஆகாத மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்தில் போகணும். அண்ட் ஆரம்பத்தில் சொன்னது தான், இன்வைட் வந்து எப்படி இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அப்போது என்ன பண்ண வேண்டாம், வருந்தி அழைத்தா கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம், சில நேரம் வேணா சொல்ல வேண்டாம். சில நேரம் என்ன பண்ணிவிடுவோம், நம்ம இந்த வசனத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரதர்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டோம், சில நேரம் போனால் அவங்க டைம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு. அப்போ இன்டென்ஷன் தான் இருக்குது. போய் நான் ப்ரொடக்டிவாக ஏதாவது 4 சத்திய காரியங்கள் குறித்து பேச போகிறேங்கும் போது அது தப்பு இல்லை. ஸோ அதை நம்ம பிளான் பண்ணிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஈவன் எந்த அளவுக்கு பிரதர் எழுதுறாரு அப்படின்னா, ஒரு சகோதரன் சகோதரியை நம்ம என்னவும் பண்ணக்கூடாது அப்படின்னா வெயிட் பண்ண வச்சு கூட அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எழுதுறாரு. உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு ஒரு சகோதரர் இருக்காரு எக்லிஷியாவில், ஒய்ன்னு இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ எக்ஸ் வந்து கால் பண்ணுறாரு, பிரதர் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அதை சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. ஒய்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, பிரதர் நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 5 மினிட்ஸில் அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் அப்டேட்டும் பண்ணலை, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வராரு. அப்படிங்கும் பொழுது சில நேரம் அந்த எக்ஸுங்கிறவர் எப்படி எடுத்துக்கலாம், சரி ஓகே பிரதர் தானே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒய்க்கு என்ன தோணணுமா, அவருடைய கான்செக்ரேட்டட் டைமையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது என்னைக்காவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைங்கும் பொழுது அது பிரச்சனை இல்லை, அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒருவேளை ரொட்டீன் ஹேபிட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஒரு சகோதரன் சகோதரர்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ எக்கானமி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, சிக்கனம். சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்தை பிரதர் எப்படி கையாளலை அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து வாங்குற விஷயங்கள்ல மட்டும் சொல்லலை, டைமை நீங்கள் யூஸ் பண்ணுறது கூட எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்படின்னா ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு கடைசி காலத்தில் இருக்கோம், நமக்கு இருக்கக்கூடதே கொஞ்சம் டைம் தான். அந்த கொஞ்சம் டைம்லேயே நம்ம என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப லெத்தாஜிக்காக அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. ஸோ காலந்து செலவிடக்கூடிய விஷயமா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், டைமாக இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணியாகணும் அப்படின்னா நம்ம எக்கனாமிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சப்டைட்டில் வந்து முடியுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அடுத்தது என்ன, இந்த 14வது அத்தியாயத்திலே உள்ள
இன்னொரு ஒரு பகுதி அப்படின்னா நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு சப்டைட்டில் கீழாக பிரதர் அநேக விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஞாபகத்துக்கு வருது மைண்டு? மத்தேயு 6 படிச்சுட்டு நோட்ஸே அங்கே தனியாக ஒரு பிபிடி. சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்கள் அந்த வசனம் ஞாபகம் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகவே நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். என்ன எழுதியிருக்காரு இங்கே? ஆகவே நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். சரி, இப்போ போன ஒரு சாப்டர் இந்த சாப்டர்லேயே போன சப்டைட்டில் பார்த்தோம் இல்லையா ஒரு விஷயம், யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிறு சேமிப்பு தேவை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இப்போ இந்த வசனத்தை படிச்சுட்டு என்ன பிரதர் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது உங்கள் மைண்டு தோணுதா ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, முன்னுக்கு பின் முரணா இருக்க மாதிரி கூட இருக்கு. நீங்கள் போன டைம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க 2 கிளாஸில், ஆடம்பர சேமிப்பு பற்றி பேசலை, ஒரு சிறு சேமிப்பு தேவைன்னு சொல்லி பேசணும். எதுக்காக பேசணும்? அந்த சிறு சேமிப்பு கூட 3 காரியங்களுக்காக சொன்னோம் இல்லைங்களா? தன்னுடைய அந்த பூலோக கடமைகளில் சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஆளுங்களுக்காக. 2வது என்ன பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக. 3வது என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த விசுவாச வீட்டாருக்காகவும் ஒருவேளை குறைவுகள் ஏற்படும் பொழுது அதை நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அதை பண்ணியாகணுங்கிறத நம்ம கவனித்தோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள் அப்படின்னு. நாளைக்காக நாங்கள் கவலையே படக்கூடாதுங்கும் போது நாங்கள் ஏன் இன்றைக்கே அந்த சிறு சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மைண்டில் வருதுங்களா இல்லைங்களா? சரி, இப்போ அது 2ல் எது யூஸ் பண்ணலாம்? பிரதர் சிறு சேமிப்பு பண்ணலாமா? இல்லை பிரதர், மத்தேயு 6:34 கிளியராக சொல்லியிருக்கே, நாளைய தினம் தன்னுடையலுக்காக கவலைப்படும், அந்தந்த நாட்களுக்கு அதனதின் பாடுகள் போதும்னு இருக்கே, அப்போ அது பார்த்துக்கலாமே, அப்போதைக்கு என்ன இருக்கோ அதன்படி நடந்துக்கலாமே. இதை எப்படி எடுத்துக்கிறது? எது சரி 2ல்? ஓகே, சகோதரி என்ன சொல்றாங்க, நாளைக்கு நமக்கு என்ன சோதனைகள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட்டுக்கு கூட மீன் பண்ணி தேவன் இதை கூட சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு பிரச்சனையை மட்டும் இன்னைக்கு பாரு, நாளைக்கு என்னவோ அதை பார்த்துக்கலாம், அது ஒரு ட்ரையல்ஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் வந்து. ஸோ என்னவா இருக்கலாம்? அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் வசனங்களை நம்ம வாசிச்சிடலாம். மத்தேயு 6ல் ஆர்டராக இருக்காது, 3 வசனங்கள். மத்தேயு 6:34 1, அதான் இப்போ சகோதரி வாசிச்சாங்க. மத்தேயு 6:19 வாசிச்சிடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஓகே, 6:19 என்ன போட்டிருக்கு? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அப்போ இது வந்து எதை பற்றி இல்லை, ட்ரையல்ஸ் பற்றி ஒரு விஷயம் கிடையாது. அப்போது இன்னும் என்ன ஆட் பண்ணுறாரு? பூச்சியும் துருவையும் அவைகள் கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு 6:20 அப்படியே கண்டினியூஷனாக என்ன சொல்லியிருப்பாருங்கிறத வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அப்போ என்ன இந்த வசனத்தை இந்த வசனங்களை தப்பாக புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கும் பொழுது நல்லா பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகவே நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை சத்தியத்தில் ஓடக்கூடிய சகோதரனோ சகோதரியோ இந்த மத்தேயு 6:34 படிச்சுட்டு என்ன யோசிக்க வேண்டாம் அப்படின்னா, நாளை தினத்துக்காக கவலைப்பட வேணாம்னு போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 3 வேளை நம்ம சாப்பிடணும், உயிரோடு இருக்கணும், ஷெல்டர் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணிட வேண்டாம், லிட்ரலாகவே நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ளே நம்ம போகலாமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. சில பிரதர்ஸ் யோசிப்பாங்க இல்லைங்களா?
ஸோ 3 வேளை சாப்பிட்றதுக்கு எனக்கு இந்த கூலி இன்னைக்கு கிடைச்சா போதும். இந்த கூலி இருந்தாலே நான் என்ன பண்ணிடுவேன், இன்னைக்கு 3 வேளை கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ருவேன். வசனமே சொல்லுது நாளைய தினத்துக்காக நாளைய விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கலாமா அப்படின்னா, இதில் என்ன ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது அப்படின்னா, அப்போது அன்புக்குரிய சகோதரரே, ஃபியூச்சர் பிளான்ஸுங்கிறது இருக்கவே கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள மனசில் எழும்பும் இல்லைங்களா? அண்ட் அதே நேரத்தில் என்ன பார்த்தோம், முன்னாடியே நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய கணவன், மனைவி, பேரண்ட்ஸு, குழந்தைங்க, இவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு சிறு சேமிப்பு தேவைங்கிறத பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நாளை தினத்துக்காக கவலைப்படாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நான் எந்த ஒரு சிறு சேமிப்புமே பண்ணாமல் நாளைக்கு என்ன ஆனால் என்ன பார்த்துக்கலாம் இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கலாமா? ஏன்னா அநேக சத்தியத்தில் ஓடக்கூடிய நம்முடைய விசுவாச வீட்டார் என்ன ஒரு மைண்டில் இருப்பாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை சில நேரம் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம யோசிக்கும் பொழுது இது ஞானமாக இருக்குமா தேவனுடைய பார்வையில் அப்படிங்கிற பொழுது இன்னொரு கேள்வி எழுப்புது இல்லையா? நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கும் பொழுது எச்சரிப்பின் உணர்வு நம்ம கிட்ட இருக்கா இல்லைங்களா? இந்த எச்சரிப்பின் உணர்வு நம்ம கிட்ட இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? நாளைக்கு என்ன ஆனால் என்ன அப்படிங்கும் பொழுது என்ன ஆனாலும் ஓகே. அப்போது விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், தப்பில்லை. என்ன ஆனாலும் யார் தான் நம்மளை பார்த்துக்க போகிறது? தேவன் தான் பார்த்துக்க போகிறாரு. அப்போ இதை எப்படி பிரதர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்முடைய 7ஆம் தூதன் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் இந்த விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணுறாரு, எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறார். உதாரணத்துக்கு, நமக்கு என்ன ஆனாலும் நம்மளுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்காரு? பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், எதை அனுமதித்தாலும், நமக்கு எந்த விதமான ஒரு பிளெஸிங்ஸை கொடுத்தாலும் அது யார்கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னா நம்முடைய அப்பா கிட்ட தான் வரப்போகுது. அப்பேற்பட்ட பிதா அவருடைய சிருஷ்டிப்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அநேக சீசன்ஸை வந்து படைச்சிருக்காரு இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒரு மழைக்காலம் இருக்குது அப்படின்னா, மழைக்காலம் என்ன தான் பண்ணும்? மழை காலத்தில் அதனுடைய பலன்களை கொடுக்கும். ஒரு வெயில் காலம் தான் இருக்குன்னா என்ன பண்ணி தான் ஆகணும்? அந்த வெயில் காலம் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஸ்ப்ரிங் சீசனோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு சீந்தோஷ்ண நிலைகள் கூட அவருடைய படைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இல்லை, மாற்றங்கள் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ் நமக்கு கிடைக்குதுங்களா? சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? மேங்கோ எப்போ தான் கிடைக்கும் நமக்கு? சம்மரில் தான். அந்த ஒரு மார்ச்லேருந்து ஒரு மே, ஜூன் வரைக்கும் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது இல்லைங்களா? அதுபோல் ஒவ்வொரு சீசன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ அவரே என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃப்யூச்சரை பிளான் பண்ணாமலாம் இல்லை, அவருடைய திட்டத்திலேயே கூட அடுத்தடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை என்ன பண்ணியிருக்காரு, திட்டமாக அவர் ஒரு வரையறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறவர் யாராக தான் இருக்காரு? எண்டாவது டே தேவன் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு விதைய இந்த சீந்தோஷ்ண நிலைகள்லாம் கொடுத்துட்றாரு, அநேக கிளைமேட் எல்லாம் கொடுத்துட்றாரு தேவன். ஆனால் தேவனே நமக்கு மரத்தையும் வளர வச்சு கொடுப்பாரா ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா, விதை நம்ம தான் போட்டாகணும் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு விவசாயி இருக்கான், அவன் வந்து இரிகேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, தேவன் கிளைமேட்டை கொடுத்துருக்காரு, மழையும் வெயிலையும் கொடுத்துருக்காரு, சீந்தோஷ்ண நிலைகளை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த எஃபர்ட் யார் போடணும் அப்படின்னா நம்ம தான் போட்டாகணும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தேவன் தான் நம்மளை போஷிக்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி நம்ம இருக்கோம், இந்த ட்ரெஸ் போட்டு இருக்கோம்னா அது காரணம் யார்? தேவன் தான். தேவன் வந்து XXL ஒரு 4, XXL ஒரு 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த ஃபேமிலிக்கு. யோசிங்க, காட்டன் யாரு தான் விளைவிக்கணும்? விதை போடுறோம், அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் யாரோடது அப்படின்னா தேவனுடைய படைப்பு. அந்த பஞ்சு கரெக்டாக வந்து நூலாக மாறணும், அந்த நூல் எப்படி தான் மாறி ஆகணும்? ஒரு சட்டையாக மாறணும் அப்படின்னா அந்த எண்ட் ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய சில ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ் யாரு தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாரு நம்முடைய மூத்த சகோதரர். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய மைண்டும் எப்படி தான் இருந்ததாம்மா? பிதாவுடைய மைண்டை போல தான் இருந்தது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாரு. ஸோ எப்படி தான் பார்த்துருப்பார் இயேசு கிறிஸ்துவும் அப்படின்னா, கரெக்டாக என்னென்ன தன்னுடைய புது சிருஷ்டி, தன்னுடைய விசுவாச வீட்டார், தன்னுடைய சபை அங்கங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கரெக்டான டைமில் நமக்கு போஷித்து வராருங்களா இல்லைங்களா? இப்போ கடைசி கால பாதங்கங்களாக இருக்கும், நாளைக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? நல்லாவே தெரியும். நம்மளை வந்து
எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி டேக் கேர் பண்ணுறாரு, நமக்காக பிதா கிட்ட பரிந்து பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நமக்கு எந்த அளவுக்கு சத்திய வெளிச்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது கூட எல்லாத்தையும் ஒரே டைமில் கொடுத்துட்டாரா அப்படின்னா, அந்தந்த கால சபைகளுக்கு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு என்ன தேவைங்கிறத என்ன பண்ணுறாரு கரெக்டாக அந்தந்த டைமில் தேவன் நமக்கு போஷித்து வராரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, பிதா எப்படி அவருடைய படைப்பு எப்படி இருக்குது, அவருடைய மைண்ட் எப்படி இருக்கோ அதே போலவே கிறிஸ்துவனுடைய மைண்டும் எப்படி தான் இருக்குது, பிதாவுடைய மைண்டை போல ரொம்ப சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்மளும் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள், அன்றன்ற தினத்துக்கு உண்டான விஷயங்கள் அன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்படிங்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாது தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானிங்கே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக்னஸ்குள்ள நம்ம போயிடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நாளைய தினம்னா என்ன அப்படிங்கும் பொழுது, என்ன நாளைய தினம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம எதை தான் யோசிப்போம் அப்படின்னா, நமக்கே இருக்கக்கூடிய சில பூலோக கடமைகள் குறித்து யோசிப்போம் இல்லைங்களா. மைண்ட் அப்படி தான் யோசிக்கும் இல்லைங்களா. அப்போ பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நியாயமான எச்சரிப்பு நமக்கு இருக்கணும். இந்த மத்தேயு 6:34 என்ன பண்ணிடக்கூடாது, தப்பான ஒரு எண்ணத்துல புரிஞ்சுக்க கூடாது. ஒரு நியாயமான எச்சரிப்பு வேணும், ஒரு நியாயமான பிளானிங் புது சிருஷ்டியாகி நம்ம கிட்ட என்ன பண்ணணும், கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது எழுதுறாரு. அண்ட் அதே நேரத்துல நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய 7ஆம் தூதன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, அந்த அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை ஆட் பண்றாரு மீனிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது. என்ன அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து தேவையற்ற கவலைகள் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவலையே படக்கூடாதா அப்படின்னா நம்ம பார்த்தோம், தேவன் சில திட்டங்கள் வச்சிருக்காரு ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்கணும்னு. கிறிஸ்துவும் அதே விஷயங்களை ஃபாலோ பண்றாரு, என்னென்ன டைமுக்கு நடக்கணும்னு. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், சில விஷயங்களை பிளான் பண்ணணும், நியாயமா திட்டமிடல் இருக்கணும் நம்ம கிட்ட. அதனாலதான் சிறு சேமிப்பு அவசியம்னு சொல்லிட்டு முன்னாடியே படிச்சோம். முன்னுக்கு பின் முரணாலாம் இல்லை, வசனங்கள் கிளியரா இருக்கு. அதே நேரத்துல தன்னுடைய திராணிக்கு மேலாக இருக்கக்கூடிய கவலை வேண்டாம் அப்படிங்கறத எழுதுறாரு. ஏன் அப்படின்னா, இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் உங்களுக்கு எக்ஸாம்பிளா அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துல என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே நம்ம ஒரு பதட்டத்தோட இருக்கக்கூடாது. இது நடக்குமோ, இது நடக்காதோ, நம்ம யோசிப்போம் இல்லைங்களா சில நேரம், இப்படி ஆயிடுமோ, அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற அனுமானங்களுக்குள்ள நம்ம போவோம் தெரியுமா. அதனால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னும் அது கொஞ்சம் முத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சந்தேக உணர்வு ஏற்படும். ஏன், நடக்குமா நடக்காதா, நடக்கும்னா எப்ப நடக்கும், என்னைக்கு நடக்கும், அப்படி ஒருவேளை நடந்துரும் இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற சயின்ஸ் காட்டுறாருன்னா அன்னைக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு அப்படியே அந்த திங்கிங் போயிட்டே இருக்கும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவாறு. அதை இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்லலாம், கொஞ்சம் உற்சாகமோட கவனிங்க. அப்போ என்னன்னா, உதாரணத்துக்கு அகைன் ஒரு விவசாயி இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வேலை செய்யறாரு, ஒரு அறுவடை பணி செய்யறாரு, தூர் வாடுறாரு, நிலத்தை தண்ணி தெளிக்கிறாரு, விதை விதைக்கிறாரு, எல்லாம் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு நைட்டு தூங்கும் பொழுது என்ன சிந்தனைகளே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மழை வருமா, அந்த மழை எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும், அந்த மழையே புயலா மாறிடுமா, புயலா மாறினதுக்கு அப்புறம் அது வெள்ளமா மாறிடுமா, அப்போ அந்த மழை முறிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது எப்போ வெயில் வரும், இல்லை ஒருவேளை மழையே வராம போயிட்டு வெறும் வெயில் மட்டுமே அடிக்குமா, செடிக்கு தண்ணியே கிடைக்காம போயிடுமா. இந்த சிந்தனை என்னவா இருக்கும், மனுஷங்களா இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இதெல்லாம் நியாயமான சிந்தனையா, நியாயமான ஒரு விஷயமா, ஒரு எதிர்பார்ப்பா அப்படின்னா, இதெல்லாமே ஒரு தேவையற்ற கவலை அப்படிங்கிறத பிரதர் உதாரணத்தோட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, தன்னுடைய நிலத்துல அந்த அறுவடைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு என்ன பண்ணிடுவாராம், ஆக்சுவலி போய் நிம்மதியா படுத்துருவாராம். படுக்காம விடிய விடிய உட்காந்து வயலை பார்த்துட்டே இருப்பாரு விவசாயி அப்படின்னா, சில விஷயங்கள் என்ன பண்ண முடியாது, நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்காது, போய் அமைதியா படுத்துடணும். இப்ப நமக்கு இதை எப்படி எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், விவசாயி எக்ஸாம்பிளுக்கும் போது சூப்பர் பிரதர், ஆமா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. உதாரணத்துக்கு இப்ப நமக்கே நாளைக்கு வேலை போகுது, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயர் கிட்ட நமக்கே நாளைக்கு ஜாப் இருக்காதுன்னு வச்சுப்போம். ஒரு சூழ்நிலை பிரதர்ஸ் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, பேசும்பொழுது ப்ராஜெக்ட் ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கு அப்படின்வாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப டார்கெட் ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க.
ஒருவேளை வேலையே இல்லாம போகக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறாருங்கும் போது என்ன யோசிக்க வேண்டாம். 3 மாசம் கழிச்சு எனக்கு சேலரி என்ன வரும், 4 மாசம் கழிச்சு நான் என்ன எப்படி எவ்வளவு சம்பாதிப்பேன், 5 மாசம் கழிச்சு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போறேன், இப்போ அதுக்காக ஒர்க் பண்ணாமே இருந்துடலாமா அப்படின்னா, எப்படி அந்த விவசாயி அவருடைய பங்கை செஞ்சாரோ, அவருடைய ரோலை செஞ்சாரோ, அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணி ஆகணும், சில பிளானிங் வேணும், சில திட்டமிடல் வேணும். தேவையற்ற கவலைங்கிறது நமக்கு எந்த வகையான ஒரு ஆதாயத்தையும் தராது அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலை, வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் ஒரு 3 மாதம் கழிச்சு வேலை போயிடுச்சுன்னா என்னதான் ஆக்சுவலி போனது தான். அப்போ தேவன் திட்டம் வச்சிருக்க மாட்டாரா? 3 மாதம் கழிச்சு போகக்கூடிய வேலைக்கு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, இப்போலேருந்தே நாளைக்கு போயிடுமான்னு என்ன பண்ண வேண்டாம், ஒவ்வொரு நாளையும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவையற்ற கவலை. அப்போ 3 மாதம் வேலை போயிடுச்சு அப்படின்னா, அந்த 4வது மாதம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேங்கிறத இன்னைக்கு யோசிக்கலாமா அப்படின்னா, சில ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும் தான். ஆனால் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட சில தேவையில்லாத விஷயங்கள் குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், என்றைக்குமே யோசிக்க வேண்டாம். இதுக்கு தான் அந்த வசனத்தை நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ படித்து பாருங்க. ஆகவே நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன பாடுகள் போதும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவன் மீது அதீத விசுவாசம் நமக்கு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை சொல்லிட்டாங்க நாளைக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துல உனக்கு வேலை போகுதுன்னு சொல்றாங்க, இதை கேட்டுட்டு நம்ம ப்ரேயரில் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? வீட்டுக்கு போகிறோம், ப்ரேயர் முடிஞ்சு சாப்பிட்றோம், என்ன ப்ரேயர் பண்ணுவோம் தேவன்கிட்ட? 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு காட்டுங்க தேவன், எனக்கு காட்சியா அப்படி கேட்போமா? என்ன பண்ணலாம் அப்போ நம்ம ஒரு புது சிருஷ்டியா அப்படின்னா, சாப்பிட்டுட்டு அமைதியாக என்ன பண்ணலாம், தூங்கலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு மண்டையை குழப்பிட்டு இந்த கான்சென்ட்ரேட்டட் டைமை வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகிறது இல்லை அப்படின்னா, எதுவுமே மாற போகிறது இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆஃபீஸில் வேலையே செய்யாமல் இருந்து வாங்குறக்கூடிய சம்பளத்துக்கு ஜஸ்டிஃபைங்காகவும் பண்ணாமல் என்னவும் பண்ணிடக்கூடாது. நம்ம தேவன் வேலையை விட்டு தூக்குனா கூட என்ன பண்ணுவார் அடுத்ததுன்னு எனக்கு தெரியும், பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதனால நான் எப்படி வேணா இருப்பேன், அந்த மாதிரி இல்லை. அதுதான் சொல்கிறோம், நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு நியூ கிரியேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். அப்போ பிரதர் என்னதான் சொல்றாரு அப்படின்னா, தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? வசனத்துலலாம் நம்ம சில நேரம் வாசிப்போம், நம்ம ஓகே. ஆனால் உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்த வசனம்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, செவுத்துல முட்டி முட்டி அதை படிப்பாங்க, படிச்சுட்டு அதை அங்கங்கே ஒட்டி வைப்பாங்க, பார்க்குற இடத்துல, ஃபோனில் வால்பேப்பரு, செவுத்துல பைபிளில் அந்த லைன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, எப்போ கஷ்டம்னாலும் டக்குன்னு எடுத்து அந்த வாக்குத்தத்தை வாசிக்கலான்னு. ஆனால் தேவனை நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரம் பெற்றக்கூடிய நம்ம அவருடைய திட்டத்தில் நம்மளை எந்த அளவுக்கு இணைச்சு வச்சிருக்காருங்கிறத யோசிச்சுட்டு, அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவன் இருக்கார், நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கார் அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது, நம்ம இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும் பொழுது உலக பிரகாரமான மக்கள் என்ன யோசிப்பாங்க, அவங்க வாக்குத்தத்தை மறந்துடலாம். நம்ம என்ன பண்ண வேண்டாம், தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு நம்ம உடன்படிக்கை போடும் பொழுது, அப்போ அதை என்ன பண்ணலாம், என்னைக்குமே காஷியஸாக ரொம்ப யோசிச்சு பார்க்கலாம். கடினமான சூழ்நிலை வரும் தான், வரும்பொழுது ஒரு பலகீனத்தில் என்ன பண்ணலாம், மனசு இத்தனை நாள் வரைக்கும் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன ஆக போகுது ஃபியூச்சரில், என் பையனுக்கு என்ன ஆகும், என் ஒய்ஃபுக்கு என்ன ஆகும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்க போகுது, என் வேலை என்ன ஆகும், என் படிப்பு என்ன ஆகும், என் கார் ஓடுமா ஓடாதா, வீடு முழுகுமா முழுகாதா மழையில், இந்த மாதிரி என்ன பண்ண வேண்டாம், நிறைய விஷயங்களுக்காக தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம். அப்போ அளவுக்கு அதிகமான கவலையும் தப்பு அப்படிங்கிறாரு. ஸோ கவலை இல்லாத ஒரு லெத்தாஜிக்னஸும் என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தப்புன்னு தான் சொல்கிறாரு. அப்போது ஒரு திட்டமிடல் வேணும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம போன வாரத்துக்கும் முந்தின வாரம் ஒரு கிளாஸ் கூட பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பிளானிங் அப்படின்னு வரும்பொழுது என்ன திரும்பியும் அந்த ஒரு எக்ஸாம்பிளை ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னா, கிறிஸ்து அற்புதங்கள் செஞ்சு என்ன பண்ணார், இந்த 2 அற்புதங்கள் செஞ்சு அந்த ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாரு, அவரை போஷிக்கும் பொழுது, அவர் லிட்டரலாகவே சத்தியம் பகிரும் பொழுது வரக்கூடிய ஜனங்களுக்கு ஃபுட்டை கொடுக்குறாரு இல்லையா, அற்புதங்கள் பண்ணி. அப்போது ஒருவேளை சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி பார்த்துருப்பாங்க, ஒருவேளை நாளைக்கும் இதே மாதிரி ஜனங்கள் ஒருவேளை கிறிஸ்து ஜபம் பண்ணி
ஒருவேளை ஃபுட்டு கிடைக்காம போயிருச்சுன்னா, ஒருவேளை பத்தாம போயிருச்சுன்னா, அந்த மைண்ட் செட்டில் எடுத்து வச்சிருப்பாங்களா துணிக்கைகளை? ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு ரொம்ப கிளியரா, ப்ரே பண்ணாலே வந்துடும் ஃபுட்டு, அவருக்கு தெரியும். ஆனாலும் மீந்திருந்த துணிக்கைகள் என்ன பண்ணுறாங்க, கூடைகள் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இவரும் ஒரு திட்டமிடல் பண்ணுறாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு தன்னுடைய முதலாம் வருகையில், நினச்சா செய்ய முடியும், ஆனாலும் சில பிளானிங் இருக்குது, அங்கே எடுத்து வைங்க அப்படிங்கிறாருன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒரு நியாயமான ஒரு கவனிப்பும் ஒரு எச்சரிப்பும் ஒரு புது சிஷ்யாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கணும். தேவையற்ற கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, யோசேப்பு இருக்கார் இல்லைங்களா வேதாகமத்தில், அவர் என்ன பண்ணுறாரு, 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம், அப்படியே விட்டுட்டாரா, ஆசீர்வாதமான காலமாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் லிட்ரலான எக்ஸாம்பிள். ஆசீர்வாதமான காலத்தில் அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு தானியங்கள் என்ன பண்ணுறாரு, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறாரு. அடுத்தது கன்சிக்யூட்டிவாக என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷம் என்ன வருது, ஒரு பஞ்சகாலம் வருது. வரும்பொழுது ஒரு சின்ன திட்டமிடலும் சில பிளானிங்கும் இருந்ததுனால தான் அவங்களால என்ன ஓவர் கம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அந்த பஞ்சகாலத்தை காம்பன்சேட் பண்ண முடிஞ்சது. ஆனாலும் அந்த தானியங்களை கொடுத்து இந்த ஒரு ஞானத்தை கொடுக்கறது யாரு, பிதாவாகிய தேவன். நமக்கு பரிசுத்தாவி கொடுத்துருக்காருங்களா, கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், பரிசுத்தாவினுடைய பலத்தினால அந்த கைடன்ஸ்னால என்ன பண்ண முடியும், சில வைஸ் டெசிஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், என்றைக்குமே எடுக்க முடியும். அதெல்லாம் இப்படி பாருங்களேன், ஒரு ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் இருந்துட்டுமே நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, எப்போதுமே ஒரு இன்செக்யூர்டா, என்ன ஆகும், என்ன நடக்கும், என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ்க்கை முடிய போகுது, இந்த யோசனை தேவையில்லை அப்படிங்கிறாரு. இதுதான் இதை நம்ம பண்ணுறோமா இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கையில், நம்ம யோசிக்கணும். இது வரைக்கும் அந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கணுங்கிறத தேவன் நமக்கு இன்னைக்கு பாடத்தின் மூலமாக கொடுக்குறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதே நேரத்தில் என்ன இன்னொரு வசனமும் போட்டிருந்தாரு அப்படின்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்படிங்கும் பொழுது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த வசனத்துக்கு மீனிங் எப்படி புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அளவுக்கு மீறி சொத்து சேர்க்கக்கூடாது. ஒருவேளை சத்தியத்துக்குள்ள வரும் போதே நிறைய சொத்து இருக்கு, என்ன பண்ணலாம், ஊழியத்துக்காக யூஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப சிம்பிள், இந்த மைண்டு தான். அப்போ பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படிங்கும் பொழுது இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபுல்லா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த ஃபுல்லஸ்ட்டை தேவனுக்கு என்று பயன்படுத்துறோமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அந்த சிந்தையில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இந்த வசனத்தையும் நம்ம என்ன பண்ணிட வேண்டாம், சில நேரம் தப்பா புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் ஒரு சத்தியம் கேட்டு உள்ளே வந்திருப்பாங்க, உள்ளே வரும்போது எங்கேயுமே கிடைக்காத பதில்கள் நம்முடைய சத்தியத்தில் கிடைச்சிருக்கும். கிடைச்சோடனே இன்ஸ்பயர் ஆகி உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. உள்ளே வந்தோடனே இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் போது என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, வீடு இருக்கு, இல்லை ஒரு கார் இருக்கு, இல்லை நல்ல ஹைலி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, சில நேரம் விட்டுருவாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் கான்செக்ரேட்டட் லைஃப்ல நான் ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் அதை மீன் பண்றாரா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னா அப்படியே சொல்றாரா நம்ம கிட்ட அப்படின்னா, இதன் மேல இருக்கக்கூடிய சிந்தை என்ன பண்ணக்கூடாது, நம்மளை என்னைக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நோ அடிக்ஷன். வீடு இருக்கு, சத்தியத்துக்குள்ள வரோம், கேட்குறோம், 1 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு உதாரணத்துக்கு. 1 கோடி ரூபாய் சாதாரண விஷயம் இல்லையா, பெரிய விஷயம். வீடு இருக்கு, ஆனால் நம்ம கிட்ட எக்ஸிஸ்டிங்கா, உடனே அதை வித்துடலாமா அப்படின்னா, இப்போ தேவன் என்ன சொல்லலை அப்படின்னா, லிட்ரலாகவே எல்லாத்தையும் நீ வித்துட்டு நீ என்ன பண்ணு, ஏழையாவே இருப்பா, கஷ்டமே பட்டுட்டுருன்னு சொல்ற அந்த மீனிங்ல அவர் என்ன பண்ணல, எழுதலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, தேவனுடைய வாழ்க்கையில அநேக சகோதர சகோதரிகள் எப்படி இருப்பாங்க பிசிக்கலாவே, சில நேரம் கொஞ்சம் ஒரு பிளெஸிங்ஸை கொடுத்து தேவன் என்ன பண்ணுவார், அவங்கள வழிநடத்தக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒருவேளை அந்த சூழ்நிலையில தேவன் நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னா, நம்முடைய இருதயம் ஃபுல்லா அர்ப்பணிப்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இருக்குதா, எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஸ்தியோ அந்த அந்தஸ்தோ அந்த ஒரு செல்வங்களோ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்மளை ஓவர் கம் பண்ணிடக்கூடாது, நமக்கு அது ஒரு நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா பார்க்குறோம்.
அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதான், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை விரயமாகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எழுதுறார் பிரதர். உதாரணத்துக்கு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழியாமை தேவன் நமக்கு கொடுக்குறார் இல்லைங்களா. இது நமக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த எந்த பொக்கிஷங்களோட ஒப்பிட்டு பார்த்தாலும் பரலோகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களுக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சாகாமை, அழியாமை, இந்த விஷயம் யோசிச்சு பாருங்க. அண்ணா நகரில் 2 கோடி ரூபாய்க்கு ஃப்ளாட் இருக்கு வித் அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்கோட, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. ஸ்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமைக்கு ஒப்பாகுமா? பிளஸ்ஸிங்ஸுக்கு ஒப்பாகுமா? நோ யூஸ் இல்லைங்களா. என்ன வேணா கோடிகளில் இருக்கலாம், என்ன வேணா ஒரு மில்லியனராக இருக்கலாம் நம்ம. பட் இந்த மாதிரியான ஆஸ்திகள் நம்மளை என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிற்பாடு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கிஃப்ட்டுக்கு என்ன பண்ணாது, ஈடே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பூமியில் இதெல்லாம் ஒரு வேளை கொடுத்து தேவன் நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்மளை அது அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே அனுமதிக்கக்கூடாது. அர்ப்பணிப்பின் சிந்தை என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது அந்த வசனத்துக்கே நம்முடைய மூத்த சகோதரருடைய ரைட்டிங்ஸ் இது. So it requires considerable determination to draw the line and say to business and the various responsibilities pressing upon us, thus far shall thou go and no farther. Trust in the Lord and do not put all your confidence in banks, insurance companies or stock exchanges. உதாரணத்துக்கு தேவன் ஒரு சில ஆஸ்திகளை எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்னோட மைண்ட் எப்படி யோசிக்கும் அடுத்தது அப்படின்னா, 1 கோடி ரூபாய் எனக்கு இருக்குன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு, பேங்க் பேலன்ஸு. என் மைண்டு அந்த 1 கோடி ரூபாயை எப்படி தேவனுக்கென்று நான் அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையில் இருக்கலாமே தவிர, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு நியாயமான திட்டமிடல் வேணும்னு. நான் பாருங்க இதை என்ன பண்ண போகிறேன், இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேயும் பேங்க்லேயும் நான் ஃபுல்லுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டமிடல் இருக்கலாம் தான். ஆனால் என்ன நீங்கள் பண்ணிடக்கூடாது, இதில் அதுக்கு அடிமையாகி போயிடக்கூடாது அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. ட்ரெஷர் அப்பான் எர்த் அப்படின்னா ப்ளஷர், டிலைட், ஜாய், கம்ஃபர்ட் ஆல் ஆர் சஜஸ்டட் பை த வேர்ட் ட்ரெஷர். ஓகே, அவர் தாட்ஸ், ஹோப்ஸ் அண்ட் பிளான்ஸ் சென்டர் தேர். அவர் ட்ரெஷர் இஸ் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் அவர் லைஃப்ஸ், த இன்சென்டிவ் டு எனர்ஜி, perseverance and endurance for the hope which it enkindles. Earthly things are to be merely servants away ready for use for any emergency. Only by making wealth a treasure and setting upon it inordinate desire can one become miserably or very rich. None of these earthly possessions can any longer be their treasures or in any sense stand in competition with the Lord அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அப்படின்னா சில ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் இல்லையா நமக்கு மாம்சத்துலேயே, நமக்கு தேவன் சில விஷயங்களை பிளஸ்ஸிங்காக கொடுத்து அனுமதிச்சிருப்பாரு. இந்த எந்த விஷயமே என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு முன்பாடு எப்படி இருக்காது, இது ஒரு பொக்கிஷமாக இருக்குமா அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, wealth may vanish in an hour, fame may change to censure at the caprice of fickle அப்படிங்கிறத கிளியராக எழுதிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் என்ன ஒரு விஷயம், இதெல்லாம் மாறாதா, இதெல்லாம் அழியாதா அப்படின்னா, நம்ம அநேக பாடங்கள் பார்த்துருக்கோம். கடைசி காலத்தில் மகா உபத்திரவத்தின் நாட்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் கொலாப்ஸுங்கிற ஒரு விஷயம் என் டைம்ஸில் நடக்கும்ன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது இனி பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த ஃபினான்ஷியல் விஷயம். ஒரு உதாரணம், நம்ம சும்மா இந்த பணம் மதிப்பீட்டு விஷயங்கள், பணம் அந்த வேல்யூ டிமானிட்டைசேஷன்லாம் நடக்கும்போது நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், ஏதோ கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போகிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் விற்கிற ஒரு பால் பாக்கெட் 32 ரூபா இருக்குமா, 30 ரூபாயா, வேரி ஆகுது கொஞ்சம் முன்ன பின்ன. இன்னும் ஒரு 4-5 இயர்ஸில் ஒரு 500 ரூபா ஒரு 1/2 லிட்டர் பால் அப்படின்னா எப்படி இருக்கும் சூழ்நிலை. இதெல்லாம் எப்படி பிரதர் அப்படின்னா, பின்னாடி திருப்பி பாருங்க, இதே பால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு இருந்தது. ஒரு சடனாக ஒரு 10 ரூபா ஒரு 8 ரூபாய் ஏறுறது நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 50 பைசாவா ஏறுது.
ஆல் ஆஃப் அ சடன் இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 500 ரூபான்னு சொன்னா எப்படி இருக்கும்? லிட்ரலா எந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கொலாப்ஸை நம்ம இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்க்க போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது இந்த பூலோகத்துல சில விஷயங்கள் தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா என்ன பண்ணக்கூடாது? அதை பார்த்துட்டு அடிமையாயிட்டே இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை சொல்லும் பொழுது என்னென்னலாம் குறிப்பிடுறாரு அப்படின்னா, பூலோகத்துல எந்த பொக்கிஷங்களையும் சேர்த்து வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வெல்த்து, ஃபேமு, சோஷியல் டிஸ்டிங்ஷன், ஹவுஸ் ஆர் லேண்டு, வீடோ நிலமோ சொத்து பொத்தோ புகழோ, அதே நேரத்தில் கூடிய நம்முடைய குடும்பமோ மனைவியோ குழந்தைகளோ, அதே நேரத்தில் நண்பர்களோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவரோ இன்ஃப்ளூயன்ஸோ, இதெல்லாம் என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன? இதெல்லாமே எப்போ வேணால் ஈஸியாக மாறிடும் அப்படிங்கிறாரு. ஆல் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அண்ட் டிகே. மக்கி போயிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணாதீங்க என்றைக்குமே மனசில். இதுக்கு அடிமையும் ஆகாதீங்க, இதை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ளேயும் போகாதீங்க. இதுலேயும் பிரதர் ஃபேமிலி, ஒய்ஃப், சில்ட்ரன்லாம் வராங்க அப்படின்னா யோசிக்கணும். சில நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நம்மளே என்ன பண்ணிடுறோம், ஒய்ஃபு, குழந்தைங்க, அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் பிரதர் நாங்களாம் ஒரு ஆப்ஜெக்ட்ஸா அப்படின்னா, மணிங்கிறது என்ன, காசுங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பணம்ங்கிறது வந்து இட் ஷுட் நாட் பி லவ்டு. அதை நம்ம ஆராதிக்க கூடாது என்றைக்குமே, அதுக்கு அடிமையும் ஆகக்கூடாது அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. இது தேவனோட காம்படிஷன் இல்லை இந்த மாதிரியான காரியங்கள்லாம். ஸோ பணம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன டூல், ஒரு கருவி. எதுக்காக? தேவனுடைய திட்டத்தை செய்யறதுக்காக நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்புன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வேணும். இது இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வாசிக்க வேண்டாம், நான் கிளியரா சொல்றேன். ஐஸ்வர்யான் ஒருத்தர் வராரு இல்லைங்களா, வந்து கிறிஸ்து கிட்ட என்ன கேட்குறாரு, நீ என்ன, நான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து நான் பிரவேசிக்கணும், ஸோ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் அவர்களை நோக்கி எவைகளே என்று கேட்டான், அதற்கு அவர் கொலை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்கிறாரு ஃபுல்லாக. உன் தாயையும் தகப்பனையும் என்ன பண்ணு, கனம் பண்ணணும், அன்பு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும், எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லும் பொழுது அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். அதுவே பெரிய விஷயம், அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சொல்றது எல்லாத்தையுமே, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்றான். அப்ப என்ன சொன்னாரு கிறிஸ்து, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. அப்போ கிறிஸ்து என்ன பிரதர் சொல்லியிருக்காரு, நீங்க தான் சொன்னீங்க இப்போ பூமியில பொக்கிஷத்தை சேர்க்காதீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க. கிறிஸ்துவே என்ன பிரதர் சொல்லியிருக்காரு, பணக்காரனால என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கிறிஸ்து என்ன சொன்னாரு, அந்த அவங்க ஐஸ்வர்யான் கிட்ட என்ன மீன் பண்ணாரு அப்படின்னா, நீ உன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு வா, நீ எல்லாத்தையும் கொடுத்துரு ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருக்கோம், நம்ம கிட்ட அநேக ஆஸ்திகள் இருக்கு, தேவன் இதை தான் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்றாரா, கிறிஸ்து இதை தான் நம்ம கிட்ட பண்ண சொல்லியிருக்காரா நம்மளை? அப்போ இதனுடைய மீனிங் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இங்கே என்ன பண்ணிடுறாரு அந்த ஐஸ்வர்யவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனசு துக்கம் அடைஞ்சு என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. ஆனால் மேலே பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், ஆனாலும் என்கிட்ட குறைவு இருக்கு அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணிடு, எல்லாத்தையும் வித்துரு, என்ன பண்ணிடு, கொடுத்துரு அப்படிங்கும் பொழுது, ஸோ அப்ப கிறிஸ்து நம்மளை ஏழையாக்க சொல்றாரா, இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருங்க, ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்றாரா நம்ம கிட்ட அப்படின்னா, அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அதிகப்படியான ஒரு அர்ப்பணிப்பு தான் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்னா, கிறிஸ்து கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ ஒரு கிரேட்டர் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே தேவை. அதே நேரத்தில் ஸோ இப்போ இருக்கக்கூடிய செல்வங்களோ பொருட்களோ ஆஸ்தியோ பணமோ எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா, என்னை கிறிஸ்துவிடம் நெருங்குவதற்கு தடையா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம அது எல்லாத்தையும் விட்டுறலாம். ஒருவேளை இருக்கிற விஷயங்கள் என்னை கிறிஸ்து கிட்ட கொண்டு போறதுக்கு என்ன தடை பண்ணாது அப்படிங்கும் பொழுது என்ன பண்ண தேவையில்லை, இந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வர தேவையில்லை. சாக்ரிஃபைஸ் வேணும் தான், லிட்டரலாகவே எழுதியிருக்காரு, சாக்ரிஃபைஸ் வேணும் தான். ஆனாலும் கிறிஸ்து எழுதினாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் இல்லைங்களா. பணக்காரன் என்ன பண்ண முடியாது, பரலோகம் போக முடியாது அப்படின்னாருன்னா,
ஆனால் லிட்ரலாகவே டைரெக்டாகவே அதில் ஒரு மீனிங் இருக்குல்ல அப்படின்னா என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர், ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஐஸ்வர்யனா இருக்கிறது தப்பா பிரதர்? நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்ல ஏர்னிங்ஸ் வருது, சத்தியம் கேட்டு இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்துட்டேன், என்கிட்ட அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது அப்படிங்கும் பொழுது அப்போது அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணலை? கிறிஸ்து என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத ஃபுல்லாக புரிஞ்சுக்கல. நம்மளும் என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு என்ன பண்ணிட வேண்டாம், இதுதான் நம்மளை சொல்கிறாரோ, நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் கிறிஸ்து வைக்க சொல்லியிருக்காரு போல அப்படிங்கிற ஒரு தவறான மென்டாலிட்டிக்குள்ளே போக வேண்டாம். என்ன விளக்கம்ங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஐஸ்வர்யான் வந்து கிறிஸ்து இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப துக்கப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கேள்வி கேட்டாரா கிறிஸ்து கிட்ட? எந்த கேள்வியுமே கேட்கல, சேட் ஆகுறாரு, ரிட்டர்ன் போயிடுறாரு. ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவன் வந்து கிறிஸ்துவை நோக்கி சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி நான் வித்துறேன், இப்ப நான் எப்படி விற்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு? எப்படி எப்படி கைட் பண்ணியிருக்கலாம்? நான் லிட்டரலாகவே கேட்குறேன், எப்படி பண்ணியிருக்கலாம்? பணம் இருக்கு, இப்போ ஏழைக்கு கொடுக்கணுங்கிறீங்க, பால்கனியில் நின்றுட்டு எல்லா பணத்தையும் எடுத்து வச்சு இப்படி வீசுறதும் கொடுக்கறது தான், அப்படி பண்ணலாமா? அப்போ என்ன கேட்டிருக்கலாம் ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவான், எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்களே, நான் இப்போ அதை எப்படி ஏழைகளுக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அங்கே கிறிஸ்து வந்து ஒரு கிளியரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஒருவேளை இயேசு கிறிஸ்து அப்படி ஒருவேளை அவர் கேட்கல, ஒருவேளை நம்ம அந்த ஐஸ்வர்யனுடைய பிளேஸ்ல இருக்கோம், திருப்பி நம்ம கேட்குறோம், கிறிஸ்து நமக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? அப்படி கேட்கும் பொழுதே ரொம்ப கரெக்டு, இந்த மைண்ட் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட கேட்டேன், நீ உன்னோட எல்லா ஆஸ்திகளையும் விற்று ஏழைகளுக்கு கொடுப்பியா அப்படின்னு. ஒருவேளை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு எப்படி கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படின்னாலே கிறிஸ்து அங்கே என்ன சொல்லிடுறாரு, ஓகே உன் மைண்டு கரெக்டாக இருக்கு, நீ கேட்குற அப்படிங்கும் பொழுது கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்கலாம்? ஒருவேளை இன்ஸ்டண்டா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் கேட்குறேன், எப்படி சொல்லியிருக்கலாம்? ஒருவேளை தேவனே அதிக ஆஸ்திகள் இருக்கு, இதை வித்தாதான் நீங்க வந்து பரலோகம் போக முடியும்னு சொல்லிட்டீங்க, கொடுக்கறதுக்கு நான் ரெடி, எப்படி கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு? அவரை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னோன்னே பேதுருலாம் பணக்காரர் கிடையாது, வலை போட்டு விட்டுட்டு என்ன பண்றாரு, அப்படியே கூடவே அப்படியே போறாரு. எஸ்ஐபியில் ஃபண்டு போட்டிருப்பாரா பேதுரு? இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாலும் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிளைஸ்டாக இருந்துக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரா? இல்லை 4-5 வீடு வாடகைக்கு விட்டுருப்பாரா? மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த தொழில் செஞ்சுருப்பாங்க, அதை விட்டுட்டு அப்படியே போனவங்க பொழுது கூட போகிறாங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கலாம்? ஒருவேளை ஏழைகளுக்கு கொடுங்க அப்படிங்கும் பொழுது கூட என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அந்த ஐஸ்வர்யவன் ஒருவேளை திருப்பி கேட்டிருந்தா அப்படின்னா. பேதுரு சத்தியத்தில் ஓடக்கூடிய அன்பான சகோதரன், பணக்காரர் இல்லை இல்லைங்களா? அப்ப தேவனுடைய மனுஷர்கள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் திறம்பட நடக்கிறதுக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? ஒருவேளை ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம் ஃபினான்ஷியலா. ஸோ இன்னைக்கு நம்ம அதை தானே பார்க்குறோம் இல்லைங்களா? பிரதரனுடைய நீட்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ஐஸ்வர்யவான், தாராளமா ஃபுல்ஃபில் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி ஒரு வேளை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாரு அப்படின்னா என்ன ஒரு பதில் வந்திருக்கும்? வெல் டன் குட் டன் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் வந்திருக்குமா? இப்போ ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கு ஐஸ்வர்யவான் போல, லிட்டரலாகவே தேவன் நம்மளை பிளஸ்ஸிங்காக வச்சிருக்காரு, நல்ல வீடு கொடுத்துருக்காரு, பெரிய கார் கொடுத்துருக்காரு, நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப் கொடுத்துருக்காரு, பூமியிலையும் பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்க வேணான்னு சொல்லிட்டீங்க பிரதர், அதனால எல்லாத்தையும் இதில் விட்டுறலாமா அப்படின்னா அந்த மைண்டு இதுக்கு என்றைக்குமே அடிமைகள் ஆகக்கூடாது. தேவன் சில பிளஸ்ஸிங்ஸ் அனுமதிக்கிறார் லிட்டரலாகவே, அதை தேவனுக்கென்று எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற மைண்டு ஃபுல்லாகவே இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை கூட பார்க்கலாம். வித் எனி கைண்ட் ஆஃப் ரிச்சஸ், ஹானர் ஆஃப் மென், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், மெனி அண்ட் லார்ஜ் டேலண்ட்ஸ் ஆர் எபிலிட்டிஸ், சோஷியல் ஸ்டாண்டிங், fine education, material wealth, mental endowment, the rich have temptations in the good things of this present life which tend to attract their hearts and become their idols and treasures. அப்போ லிட்டரலாகவே ஒரு பணக்காரன் சர்ச் கிளாஸ் ஆக முடியாதா? இன்னைக்கு நான் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டேன், ஆனால் அநேக ஆஸ்திகள் சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா
ஆக முடியாதுன்னுலாம் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணிரும், ஒருவேளை உன்னை நீ கொஞ்சம் வீக்காக இருந்தனா கூட உன்னை அடிமைப்படுத்திடும். அதான் சொல்றாரு, which tend to attract their hearts and become their idols and treasures. வணங்க ஆரம்பிச்சிருவோம். சில நேரம் விடுமா, மனசு வருமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய வீடு இருக்கு, எப்படி வச்சு பொத்து பொத்தி பாதுகாத்துப்பாங்க? ஆனா இதெல்லாம் மக்கி போயிடுங்கிறாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஒரு சொடக்குல என்ன ஆயிடும், எல்லாமே தலையில கவுந்துரும். இந்த மாதிரியான ஒரு பொக்கிஷங்களுக்கு நம்ம என்னைக்குமே நம்மளை அடிமைப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறாரு. when one who is rich does present himself to the Lord, it implies a greater sacrifice than if he were poorer and the excess of greater opportunities in the Lord's service. ஒருவேளை ஏழையாவே ஒரு சகோதரன் சத்தியத்தில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை என்ன பண்ண தேவையில்லை, ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதெல்லாம் கிறிஸ்து லிட்டரலாவே சொல்றாரு. நீ என்ன சொல்றாரு, நீ ஒருவேளை ஐஸ்வர்யவனா இருக்கியா, முன்னெல்லாம் பரலோகம் போக முடியாது அப்படின்னா லிட்டரலாவே நீ ஏழை ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா வைக்கல. ஒருவேளை ஒரு சகோதரன் வந்து புது சிருஷ்டியா இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த ஒரு ட்ராப் இல்லைன்னு சொல்ல வரும். அநேக சொத்து பத்துக்கள் இருக்கவங்களுக்கு தான் கவலை, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா அவங்க கூட என்ன பண்ணிடலாம், ஒருவேளை அர்ப்பணிப்பின் சிந்தை இருக்கு அப்படிங்கும் பொழுது தேவனே கொடுத்துருக்க அந்த ஏர்த்லி பிளெஸிங்ஸை கூட கையில வச்சுட்டு தேவனுக்காக எப்படி பயன்படுத்தலாம், பிரதரனுக்காக எப்படி பயன்படுத்தலாம், சத்தியத்துக்காக எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நம்ம போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த மாதிரியான காரியங்களை தான் வந்து பிரதர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ஒரு ஏர்த்லி ஆப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கு இல்லைங்களா நமக்கு. ஒருவேளை தேவன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம், இது எல்லாமே யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்ததுங்கும் போது தேவன் நமக்கு கொடுத்த விஷயத்தை நம்ம திருப்பி தேவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணி ஆகணும், என்னைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதை கூட நம்ம நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னா எறும்பு என்ன பண்ணும், ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும் ரிசோர்ஸஸை, பக்காவா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன பிளானிங் இருக்கும் எறும்பு கிட்ட. வேஸ்ட் பண்ணுமா எறும்பு எதையாவது, பக்காவா எடுத்து கரெக்டா சேர்ந்து எல்லாரோட என்ன பண்ணும் அந்த விஷயத்த. என்னைக்காவது ஒரு எறும்பு மட்டும் தனியா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு கூடு கட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை. நம்ம யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கும் சில ஏர்த்லி ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பூலோக கடமைகள் சில விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தேவன் தரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா நம்ம அதுங்களுக்கு அடிமை ஆகாம நம்ம நேர்த்தியாக அதை கையாளணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இதை தான் நம்ம எப்படி கூட பார்த்தோம் அப்படின்னா, நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சப் டைட்டிலுக்கு கீழாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஒரி பண்ண வேண்டாம், எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறத இம்மட்டும் நம்ம வந்து தியானிச்சிருக்கோம். தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய வாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு தொகுப்பின் கீழாக இன்னும் அநேக காரியங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே நமக்கு இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் தந்து எடுத்துவாராக. ஆமென்.